உட்காரு. வெறுப்பா இருக்கா? அப்போட வந்தாலும் சரி, வராட்டியும் சரி. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியில் பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இன்னுமே வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து, நான் ஒரு 5 பேருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்வேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நன்றிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மாயாவுக்கு பிஆர் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் வெற்றி பெற வச்சுட்டாங்கன்னா அந்த 5 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அர்ச்சனாட்ட கேட்கும்போது அர்ச்சனா வந்து ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை எல்லாமே ஃபேக்குங்கிறாங்க. என்னை கூட பழகுனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஃபேக்கா இல்லை ரியலான்னு சொல்லிட்டு ஓடி போய் எங்கள் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவேன். எனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசிடுவேன் எங்கள் அம்மா அப்பாட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வினுசா, விஷ்ணு, மணி எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. வின்சா, உனக்கு யார் மாதுளம் ஜூஸ் போட்டு தர மாட்டேன்னு சொன்னால் நான் தானே இப்போ சொன்னேன், வா உனக்கு நான் போட்டு தரேன், என்ன உனக்கு இது ஒரு பஞ்சாயத்தாக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஜாலியாக பேசுகிறாங்க. பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்த போட்டியாளர்களை கூப்பிட்டு வச்சு, என்னப்பா வீட்டுக்குள்ளே போனீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, சும்மா அப்படியே சோறை தின்னுட்டு எப்பயும் போல் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு வெளியே கிளம்பிடலான்னு பார்க்குறீங்களா, உங்கள் தரப்புக்கு ஏதாவது போட்டியாளர்களை டென்ஷன் ஆக்கி விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு தரமாக ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்றாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களும் எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.